ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அதே 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர், ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு பெரிய கேரட் துருவினது, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே 15 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுடலாம். ஏன்னா நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் ரவை நல்லா உப்பி வரும். இப்போது பணியார சட்டியில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே அந்த பணியார சட்டிக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறப்போ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைனா பணியாரம் உள்ளே வேகாது, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம ஒரு நைஃபை குத்தி செக் பண்ணி பார்க்கலாம். நைஃப் இல்லைனா டூத் ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி செக் பண்ணி பாருங்கள். பேட்டர் அதில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 15 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் கேரட் எக் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப், மயனஸ், சட்னி இந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்லோட் ஆகும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி பற்றின தாட்ஸ் அண்ட் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.